பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மகர ராசிக்காரர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால வந்து சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாசத்துல வந்து சொந்த தொழில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரத்துல முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற பேச்ச கேட்கக்கூடிய இந்த மாதமாகவும் இருக்கும். அப்புறம் காதலிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து நல்ல மாசம் தான் சொல்லணும். ஏன்னா, உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இதனால உங்களுக்கு காதல்ல வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். காதல்ல பார்த்தீங்கன்னா, சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் என்பது இந்த மாசத்தில் நிச்சயம் இருக்கும். குழந்தை பேரை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, இந்த மாசத்துல வந்து குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த பலன்கள் யாவும் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகுதான் இந்த நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் விஷயமா இருக்கட்டும், அதே மாரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலயா இருக்கட்டும், உங்களுடைய தொழில்லயா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து நீங்க கவனமாக இருக்கணும். அப்புறம் 2வது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 சனியிலிருந்து நீங்க முற்றிலுமாக விடுபட்டு, சனியினால வந்து என்னன்னா, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்க வந்து 7 சனியினுடைய பிடியில இருந்தீங்க. இப்ப வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால, 3ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு வந்து என்னன்னா, சகாய சனின்னு சொல்லி பேரு. இதனால நீங்க செய்யற எல்லா செயல்களையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் என்பது வரப்போகிறது. அதோடு எல்லா செயல்களையும் நீங்கள் நிதானத்தோடு செய்து, அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றி என்பது நிச்சயம். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. அதோட இளைய சகோதரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கபலமாக கூட இருப்பார்கள். இதுவரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி, மீண்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைரியம் என்பது உங்கள் மனதில் பிறக்கும். அதன் மூலம் உங்களுடைய மனதில பார்த்தீங்கன்னா, சந்தோஷங்கள் பெருகும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல அஷ்டமாதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே நேரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல இந்த உச்ச சூரியன் பார்த்தீங்கன்னா, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால யாரெல்லாம் வந்து என்னன்னா அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்களோ, இந்த சமயத்துல வந்து அரசு வேலைக்கு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, நிச்சயம் வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவுறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் வளர்க்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா நோய் நொடி ஏற்பட்டு கால்நடைகள் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்புறம் விவசாயம் பார்க்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல வந்து பெரிதான அளவுக்கு மகசூல் எதிர்பார்க்க முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் மனக்கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவோட 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். எந்த ஒரு களங்கம் ஏற்படாது. வாக்குஸ்தான அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறார். அதே நேரம் சூரியனும் கூட இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுல மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்துல வந்து கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிரன் மற்றும் குருவானவர் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு காதல் உணர்வு என்பது அதிகரிக்கும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவுறதுனால தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து என்னன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.